ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இன்னைக்கு வீடியோல இந்த உலகத்துல இருக்கிற சில ஸ்ட்ரேஞ்சான கல்ச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கல்ச்சர்ஸ் ஒவ்வொன்றுமே பயங்கர வினோதமா உங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. இந்தோனேஷியால இருக்க தெற்கு சுலாவசி பகுதியில் இருக்க மலை அடிவாரத்துல ஒரு விதமான பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் டொராஜன் பீப்புள். இந்த பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்க இடத்தோட பேர் தான் டொராஜா. இந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷமா இதே இடத்துல தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மக்களோட சில கல்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வினோதமா இருக்கும். வினோதம்னா சாதாரண வினோதம் கிடையாது, இது வரைக்கும் மனிதன் பாற்றாத ஒரு விஷயமாவும் இருக்கும். எஸ், நம்ம ஊர்ல எல்லாம் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்னா அவங்களை தூக்கிட்டு போய் சுடுகாட்டுல வச்சு எரிச்சிருவோம், இல்லாட்டா புதைச்சிருவோம் இல்லையா? ஆனா இந்த டொராஜன் மக்கள் அப்படி பண்ணவே மாட்டாங்களாம். இந்த டொராஜன் மக்களோட வீட்டுல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இறந்துட்டாங்க அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்களாம். அதற்கு மாற அவங்க இன்னும் சிக்கா இருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்களாம். அதாவது நோய்வாய்ப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்களாம். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்க இறந்தோடனே சுடுகாட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதற்கு மாற அவங்க வீட்டுல இருக்க ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டியை வச்சு அதுக்குள்ள படுக்க வச்சிருவாங்களாம். அதுக்காக ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்றதெல்லாம் நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா அவங்களுடைய கல்ச்சர்ஸ் படி சில ரிச்சுவல்ஸ் இருக்கும். அந்த ரிச்சுவல்ஸ் நடக்கிற வரைக்கும் அந்த இறந்தவங்களை வீட்டுல தான் வச்சிருப்பாங்களாம். அது 1 மாசம் கூட வச்சிருக்கலாம், 5 மாசம் கூட வச்சிருக்கலாம், 5 வருடங்கள் கூட வச்சிருக்கலாம். ஏன் சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வரைக்கும் கூட அந்த பாடியை அந்த வீட்டுல வச்சிருப்பாங்களாம். என்னடா சொல்றீங்க, செத்து போன பாடியை வீட்டுல வச்சிருந்தா வீசிராதடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்காகவே அவங்க பாத்தீங்கன்னா மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது எகிப்துல எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பாடிக்குள்ள இருக்க எல்லா பார்ட்ஸை எடுத்துட்டு தோலை எலும்பு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரியான மம்மிஃபிகேஷன் ப்ராசஸை இவங்களும் பண்ணுவாங்க. அப்படி பண்றவங்க ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிட்டு பண்ணுவாங்க. சப்போஸ் மிடில் கிளாஸ் கொஞ்சம் புவரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற திங்ஸை வச்சு அவங்களே மம்மிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்களாம். சரி, அதெல்லாம் ஓகே. எப்பதான்டா அந்த பணத்தை வீட்டுல இருந்து எடுத்து சுடுகாடு கொண்டு போவான்னு கேட்டீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு டைம்காக இவங்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஒரு டைம் சாதாரண டைமா இருக்காது, இவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு ரிச்சுவலா இருக்கும். எஸ், இறந்து போனவரோட பாடியை கிரேவ்யார்டுக்கு கொண்டு போகணும்னா கடவுளுக்கு சில விருந்துகளை இவங்க வைக்கணும். அப்படி வச்சாதான் இறந்து போனவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இல்லாட்டினா அவங்க ஆஃப்டர் லைஃப்க்கு திரும்புவாங்க, இல்லாட்டினா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம்புறாங்க. அப்படி என்ன ரிச்சுவல் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போனவரோட வீடு மிடில் கிளாஸ் இல்லாட்டா புவர் ஃபேமிலியா இருந்தா ஒரு சின்ன எரும மாடை வாங்கி வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இதே இது பணக்காரங்களா இருந்தாங்கன்னா ஒரு பெரிய எரும மாடையே காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அது ஏன்டா ஏழையா இருக்கவங்க சின்ன எரும மாடு வாங்குறாங்க, பணக்காரங்களா இருக்கவங்க பெரிய எரும மாடு வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிச்சுவல் பண்றனாலே பாத்தீங்கன்னா இந்த ஏரியால எரும மாடோட விலை பயங்கர ஹையா இருக்குமாம். அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு நல்லா வளர்ந்த எரும மாடை டைரக்டா ரிச்சுவலுக்கு படைக்கிற மாதிரி வாங்கணும்னா ஒரு எரும மாடோட ரேட் மட்டும் கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் வருமா. சோ அவ்வளவு காசு கொடுத்து ஒரு எரும மாடை ஒரு மிடில் கிளாஸாலேயோ ஒரு ஏழையாலேயோ வாங்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. சோ அதனாலேயே மிடில் கிளாஸ் அண்ட் ஏழையா இருக்கவங்க சின்ன எரும மாடை காசை கம்மியா கொடுத்து வாங்கி அதை வளர்த்து அது பெருசானதுக்கு அப்புறம் தான் ரிச்சுவல் பண்ணவே செய்வாங்களாம். சோ அது பெருசாகிற வரைக்கும் அந்த இறந்து போனவரோட பாடியை வீட்லயே தான் வச்சிருப்பாங்களாம். அதனாலதான் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த இறந்து போனவரோட பாடியை கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் வீட்லயே வச்சிருக்காங்க. அதுவும் இந்த ரிச்சுவல் படிக்கிற நாள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த எரும மாட கடவுளுக்கு படைக்கிறதா நரபலி கொடுக்கிற நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாள் ஒரு நாள்ல முடிகிற ஃபங்க்ஷன் கிடையாது, கிட்டத்தட்ட 3 நாட்கள் நடக்குமாம். சோ அந்த 3 நாளைக்கு ஒரு வீட்டுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பஃபலோஸ் வரைக்கும் தேவைப்படும்னு சொல்றாங்க. சோ ஒரு பஃபலோவே 32 லட்சம்னா 7 பஃபலோஸ் எவ்வளவு காசு வரும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த காசுல 3ல இருந்து 4 ரிச்சான டொராஜா வீடுகளே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்டே சொல்றாங்க. ஆனா என்னதான் இவ்வளவு காசு செலவானாலும் இது அவங்களுடைய நம்பிக்கை பாரம்பரியம் இல்லையா. சோ அதனாலே காசு செலவாகிறத யோசிக்காம இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த இறந்து போனவரோட பாடியை வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூம்குள்ள வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல இவங்க அந்த ரூம்குள்ள போகணும் அப்படின்னா அந்த ரூமை நாக் பண்ணி நான் உள்ள வரலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள போகவே செய்வாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய பிரைவசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட உங்களோட வினோதமான இந்த ஒரு பழக்க வழக்கம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒன்ஸ் இந்த மாதிரியான ரிச்சுவல் 3 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த பாடியை பார்த்தா கிரேவ்யார்டுக்கு கொண்டு போயிருவாங்க. அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் மண்ணுக்கடியில வச்சு புதைப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதுக்கு பதிலா இவங்க கொஞ்சம் வினோதமா இந்த இறந்து போனவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வீடா கட்டி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு வீடை பாத்தீங்கன்னா ரிச்சா இருக்கவங்க தன்னோட வீட்டுல இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காகவே செப்பரேட்டா ஒரு தனி வீடே கட்டி வைப்பாங்க. சப்போஸ் இறந்து போனவங்களோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் லாட்னா போவரா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு 10 லாட்டம் 15 பேர் கம்பைன் ஆகி அந்த 15 பேர் சேர்ந்து காசு போட்டு கட்டி ஒரே வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 10 லாட்டம் 15 பாடியை வைக்கிற மாதிரி செட்டப்பும் பண்ணிருவாங்க. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வினோதம் கிரியேட் ஆகலாம். ஏன்னா நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா இறந்து போனாங்க அப்படின்னா மண்ணுக்கடியில வச்சு தான் புதைக்கவே செய்வோம். அது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, இந்த உலகத்தோட நீதியை பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா மண்ணுக்கடியில வச்சு தான் புதைக்கவே செய்வாங்க. ஆனா இவங்க மட்டும் ஏன் மண்ணுல இருந்து கொஞ்சம் மேல உயர்த்தி ஒரு வீடை கட்டி அதுக்குள்ள இந்த பாடியை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆகலாம். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க இறந்து போனவங்களை பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க மாதிரியே பார்க்க மாட்டாங்க, அவங்க தான் கூட இருக்கிற மாதிரி தான் இமேஜின் பண்ணவே செய்வாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆகஸ்ட் மாசம் அந்த இறந்து போனவங்களை வச்சிருக்கிற அந்த ஒரு வீடு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை
ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற அந்த பாடி அப்படியே வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு புதுசா ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவங்கள அழகா அலங்காரப்படுத்தி அவங்க அழகுபடுத்தி பார்ப்பாங்களாம். என்னடா இது வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? எஸ், இது நம்மளுக்கு பாக்குறதுக்கு தான் வினோதமா இருக்கு. ஆனா அந்த ஊர்ல வாழ்ற மக்கள் பாத்தீங்கன்னா இது எங்களோட கல்ச்சர், எங்களோட பாரம்பரியம், இதை எங்களால மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், வெளியில இருந்து பாக்குறவங்களால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆகஸ்ட் மாசமும் இந்த பாடியை வெளியே எடுத்துட்டு வராங்க பாத்தீங்கன்னா. அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கோலாகலமா திருவிழா மாதிரி இருக்குமா. அந்த டைம்ல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற குடும்பஸ்தர்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டியை பார்க்க போறோம், தன்னோட அம்மா அப்பாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குசி அவங்களும் அழகழகா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்களா. அதே மாதிரி அந்த பாடி வெளியெடுக்க போறாங்க பாத்தீங்கன்னா, அந்த பாடிக்கும் பாத்தீங்கன்னா அழகழகா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை ஓபன் பண்ணி பாடியை வெளியே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர்ற நாள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சன்னி டேவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பாத்துக்குவாங்க. ஏன்னா ரெய்னி டேல வெளியே அந்த பாடி எடுத்தாங்க அப்படின்னா அது பாடியை டேமேஜ் பண்ணிரும் அப்படின்றதுனாலயே இந்த ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுற நாளை பாத்தீங்கன்னா சன்னி டேவா தான் அவங்க பாத்துக்குவாங்க. சோ ஒன்ஸ் அந்த ஒரு பாடியை வீட்ல இருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த மம்மிஃபிகேஷன் பண்ற ப்ரொஃபஷனல் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சு பிரஷ்ஷை வச்சு கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிடுவாங்களாம். அப்படி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கொண்டு வந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை பாடிக்கு போட்டு விட்டு அந்த இறந்து போன அந்த பாடியோட சேர்ந்து நின்று, பாடின்னு கூட சொல்லிட முடியாது, எலும்பு கூட சேர்ந்து நின்று ஃபேமிலி போட்டோவும் எடுத்து செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்களாம். இதுல இருக்கிற சில வினோதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறந்து போனோட பாடி இருக்கிற கஃபின் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கஃபின்குள்ள சில பேர் எக்கச்சக்கமான துணியை போட்டு வச்சிருப்பாங்களாம். எதுக்குங்க இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, எங்க தாத்தா இல்லாட்டா பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் வேற ஒரு லைஃபுக்கு போவார்ல, இல்லாட்டா சொர்க்கத்துக்கு போவார்ல, அங்க போயிட்டாரு அப்படின்னா அவர் அங்க போடுறதுக்கு ட்ரெஸ் வேணும் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் நாங்க கொடுக்குறோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்க கொடுக்கறது மூலமா அவர் அந்த உலகத்துல போயிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம்ம ஹாப்பியா வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு வினோதமா பதில் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, சில கஃபின் எல்லாம் பாத்தீங்கன்னா வாலெட்டே இருந்திருக்கு, அதாவது பர்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த பர்சுக்குள்ள பாத்தீங்கன்னா மணியை வச்சே போடுறாங்க. எதுக்குங்க மணி வச்சு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, எனதான் எங்க அம்மா அப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டி இறந்து போனாலும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க போற உலகத்துல ட்ரிங்க்ஸ் வாங்கணும், ஒயின் வாங்கணும்னா கூட காசு வேணும் இல்லையா, சோ அந்த ஒரு காசுக்காக தான் நாங்க காசை வச்சு பர்ஸை உள்ள போடுறோம் அப்படின்னு கூட அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரிச்சானவங்க யாராச்சும் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஜுவல்ஸ் இல்லாட்டினா நெக்லஸ் சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தங்க நகைகளை கூட பாத்தீங்கன்னா அவங்களோட பாடியை வச்சு கஃபின்ல போட்டுன மாதிரி தான் இவங்க அந்த கிரேவியர்ல இருக்கிற வீட்டுக்குள்ளேயே வைப்பாங்களாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான தங்க நகைகள் அந்த நெக்லஸ் எல்லாம் போட்டு வைக்கிற கஃபின் இருக்கு பாத்தீங்களா, அந்த கஃபினை மட்டும் யாரும் திறக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா சங்கிலியை போட்டு பூட்டி வைப்பாங்களாம். ஏன்னா விலையுயர்ந்த பொருட்களை போட்டு இந்த கஃபின்குள்ள வைக்கிறாங்க இல்லையா, அதனால யாரும் வந்து திருடிட கூடாது அப்படின்றதுக்காக இந்த கஃபினை வைக்கிற அந்த ஒரு வீட்டையுமே பாத்தீங்கன்னா நல்லாவே லாக் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எடுத்தது அவங்க இவ்வளவு தூரம் செக்யூர்டா அந்த ஒரு கஃபின் அண்ட் இந்த ஒரு வீடை அவங்க லாக் பண்ணி வச்சாலும் இவங்க இந்த மாதிரி லாக் பண்ணாம இருந்தா கூட யாருமே இதை வந்து திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டோரஜன் பீப்புள் யாருமே வந்து திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த டோரஜன் மக்களோட கருத்துப்படி இறந்து போன ஒருத்தவங்களோட கஃபினை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை திருடுனாங்க அப்படின்னா அது சபிக்கப்பட்ட ஒரு சாபமா இவங்களுக்கு அமையற மாதிரி சொல்லப்படும். அப்படி மட்டும் அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. சோ அதனால இன்னொருத்தவங்களோட கஃபினை ஓபன் பண்ணி யாருமே எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் எடுக்கவே மாட்டாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் மாசம் இந்த பாடி எடுத்து இவங்க டெக்கரேட் பண்ணி பாக்குறதுக்கு இன்னொரு ரீசன் சொல்லப்படுது. ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் போயிட்டு உங்களோட முப்பாட்டை யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அவரோட போட்டோ இருந்தா இவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். சப்போஸ் அவரோட போட்டோ இல்ல அப்படின்னா அவரோட பேர் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், அவரோட மூஞ்சிலாம் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா டோரஜன் மக்கள் இந்த மாதிரி யாரும் மறந்துட கூடாது. இந்த காலத்துல இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு கூட தன்னோட முப்பாட்டம் கூட தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இறந்து போனவங்களோட பாடி எடுத்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதா சொல்றாங்க. அதுவும் அந்த பாடி உள்ள இருந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட உருவத்தை அப்படியே மரத்துல பாத்தீங்கன்னா செதுக்கி அந்த கிரேவியோட என்ட்ரன்ஸ் இல்லாட்டா மலையடி வாரத்துல வச்சிருவாங்களாம். சோ அந்த ஒரு சிலையை பற்றி டைரக்டா யங்கர் ஜெனரேஷன் இல்லாட்டா 3ஆவது ஜெனரேஷன் 4ஆவது ஜெனரேஷன் வந்து பாக்குறப்ப இதுதான் எங்க முப்பாட்டை, இதுதான் எங்க முப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் டோரஜன் மக்கள் சொல்றாங்க. சோ இதன் மூலமா ஃபேமிலி பாண்டிங் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட அவங்க நம்புறாங்க. சோ இதெல்லாம் கேட்கறப்ப கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல. டோரஜன் மக்களோட இந்த ஒரு வினோதமான நம்பிக்கையை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டேனி அப்படின்ற பழங்குடியின மக்களோட வினோதமான பழக்க வழக்கம். எஸ், இந்த மக்களும் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால தான் வாழ்றாங்க. இவங்க பழங்குடி இனத்துல பாப்புவா இன மக்கள்னு சொல்றாங்க. இந்த ஒரு மக்கள் வாழ்ற இடத்துக்கு போய் அந்த மக்களோட கைகளை நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வினோதத்தை உங்களால கண் கூட பார்க்க முடியும். எஸ், இந்த டேனி இன மக்கள்ல இருக்க பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பெண்கள்ல சில இளமையான பெண்கள் அண்ட் எக்கச்சக்கமான முதிய பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது வயசான பாட்டிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கைகள்ல இருக்க கை விரல்கள்ல சில விரல்கள் பாத்தீங்கன்னா பாதி விரல் தான் இருக்கும், பாதி விரல் காணாம போயிருக்கும். அது ஒண்ணு சொன்ன மாதிரி எக்கச்சக்க வயசான பாட்டிகளுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இந்த இன மக்கள் பிறக்கிறப்ப இந்த மாதிரியான குறைபாடோட தான் பிறக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பாக்குறப்ப இவங்க பிறக்கிறப்பெல்லாம் நல்லா தான் பிறக்கிறாங்க, எல்லா விரல்களும் முழுசா இருக்கமா தான் பிறக்கிறாங்க. ஆனா ஒரு ரிச்சுவல் நடக்கிறப்பதான் இந்த விரல்கள் கட் பண்ணப்படுதுன்றதையே ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், இந்த இன மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னன்னா, தன்னுடைய குடும்பத்துல இருக்க இல்லாட்டினா தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துல இருக்க பெண்மணி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பெண்மணியோட கையில இருக்க ஒரு விரலோட மேற்பகுதி கட் பண்ணப்படுமா. இதை கட் பண்றது பாத்தீங்கன்னா சாதாரணமான ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப கொடூரமான ப்ராசஸ் சொல்றாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆபரேஷன் நடக்குதுன்னா அதுக்கு அனஸ்தீசியா கொடுத்துதானே பண்ணுவாங்க. அதாவது
மதக்கிற ஊசியை போட்டு தானே பண்ணவே செய்வாங்க. சோ அந்த மதப்பு வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா. முக்கியமா வலி அப்படின்ற ஒண்ணு அந்த டைம்ல உங்களால ஃபீல் பண்ண முடியாது இல்லையா. அதனாலே ஆபரேஷன் பண்றப்ப உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா இந்த பழங்குடியின மக்களுக்கு நடக்கிற இந்த ஒரு ரிச்சுவல் அப்படி கிடையாது. இவங்க எந்த ஒரு மதப்பு ஊசியுமே போடாம ஷார்ப்பா இருக்க ஒரு கல்லை எடுத்து எந்த விரல உடைக்கணுமோ அந்த விரல நச்சுன்னு அடிச்சே உடைச்சிருவாங்களாம். அதாவது விரலோட மேற்பகுதியை வெட்டி எடுத்துருவாங்களாம். இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறப்ப ஏற்படுற பெயினை வாயால சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு பெண்மணிக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பெண்ணால இதை தாங்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாதுல. இருந்தாலும் தனக்கு ரொம்ப பிடிச்சவர் இறந்து போயிட்டார் இல்லையா. சோ அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிச்சுவலே பண்ணுவாங்களாம். இப்படி பண்றப்ப வீட்டுல இருக்க ஒருத்தர் இருந்தா ஒரு விரலோட மேற்பகுதி போகும். அதே இது 2 பேர் இருந்தா 2 விரலோட மேற்பகுதி போகும். அதே இது வீட்டுல இருக்க 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு கையில இருக்க 5 விரலோட மேற்பகுதியும் போயிருமா. சப்போஸ் அவங்க குடும்பம் பெரிய கூட்டு குடும்பமாலாம் இருந்து 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல இருக்க பெண் வயசாகி கிளவி ஆகிறப்ப அந்த பெண்ணோட 10 விரலையுமே மேற்பகுதி இருக்கவே இருக்காதான். இதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த டேனியின மக்கள்கிட்ட இன்னொரு வினோதமான ரிச்சுவல் இருக்கு. அதுதான் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பாத்தீங்களா. அப்படி பிறக்கிறப்ப அந்த பெண் குழந்தையோட ஒரு விரலோட மேற்பகுதியை அந்த குழந்தையோட அம்மா கடிச்சு துப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் குழந்தை ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தியாவும் வளரும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையா. அதனாலே சில அம்மாக்கள் குழந்தையோட விரல கடிச்சு துப்புனதாகவும் சொல்லப்படுது. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே தெரிய வருது. ஒன்ஸ் இது தெரிஞ்சோடனே ஆத்தாடி என்னடா இந்த மாதிரி எல்லாம் கொடூரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுடைய மூட பழக்க வழக்கம், பெண்களுக்கு எதிராக செய்யற வன்முறை, இந்த மாதிரி நீங்க மறுபடியும் செஞ்சீங்கன்னா இதை செய்யறவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சோ அதனாலே இந்த ஒரு ரிச்சுவல் இப்ப மேக்ஸிமம் குறைஞ்சதா சொல்லப்படுது. இருந்தாலும் இன்னமும் கூட இந்த எண்ணத்துல இருக்க சில மக்கள் சைலண்டா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையே இந்த ரிச்சுவலா ஃபாலோ பண்ணிட்டு வரதான் சொல்லப்படுது. ஆனா ஏன் பர்டிகுலர்லி பெண்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான ரிச்சுவல் பண்றாங்க அப்படின்ற காரணம் இன்னமும் யாருக்கும் தெரியல. சோ இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பிரேசில்ல வெனிசுலால இருக்கிற யானோமாமி அப்படின்ற இந்த வகையான பழங்குடியின மக்கள் ஃபாலோ பண்ற இந்த ஒரு ரிச்சுவல் உண்மையிலேயே இந்த உலகத்துல இருக்கிற வினோதமான ஒரு ரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மக்கள் தன்னோட இனத்துல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காகவே அந்த இறந்து போனவங்களோட போன் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது எலும்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த எலும்போட சேர்த்து அவங்களோட சாம்பலையும் கலந்து ஒரு சூப்பர் ரெடி பண்ணி அந்த சூப் அந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே பருகுவாங்களாம். இப்படி பருகிறது மூலமா அந்த இறந்து போனவரோட ஆத்மா சாந்தி அடையும், அதே நேரத்துல அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றத அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்களாம். இந்த மாதிரி எலும்பு எடுத்து அவங்க எந்த டைம்ல சூப்பா மாத்தி குடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பழங்குடியின மக்கள் யாராச்சும் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாடியை பார்த்தா இலைய வச்சு கம்ப்ளீட்டா ரேப் அப் பண்ணி மலையடி வரத்துல ஏதாச்சும் ஒரு புதருக்குள்ள போய் வச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாடியை கம்ப்ளீட்டா பூச்சி புழுக்கள் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்படி வெயிட் பண்றது கிட்டத்தட்ட 30 to 40 days வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது 30 ல இருந்து 40 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 40 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த பாடி அரிக்கப்பட்ட எலும்புகள் வெளியே தெரியும் பாத்தீங்கன்னா, அந்த எலும்பை மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து அதை அரைச்சு பாத்தீங்கன்னா பொடியா மாத்திருவாங்க, அதாவது சாம்பலா மாத்திருவாங்க. அப்படி சாம்பலா மாத்தின அந்த ஒரு சாம்பலை வாழைப்பழத்தோட கலந்து ஒரு சூப்பர் ரெடி பண்ணி அந்த ஒரு சூப்பை பாத்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்கள் எல்லாருமே பருகுவாங்களாம். இப்படி பருகிறது மூலமா அந்த இறந்து போன அந்த ஒரு நபரோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வினோதமான கல்ச்சர் வேரிங் புல்லட் அண்ட் க்ளவுஸ். புல்லட் அண்ட் க்ளவுஸ்னா வேற எதுவும் கிடையாது, புல்லட் அண்ட் அப்படின்ற ஒரு கட்டெரும்பு இருக்க க்ளவுஸை கையில மாட்டிக்கிறது. எஸ், இது பாத்தீங்கன்னா அமேசான் காடுகள்ல வாழ்ற சட்டரி மாவே அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்களால தான் இந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த க்ளவுஸை யார் அணிய வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யங் ஏஜ்ல இருந்து அடல்ட்டா மாறுற பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது அடுத்து மேனா மாற போறவங்க, அதாவது ஹண்டிங் போவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க தான் இந்த க்ளவுஸை கொடுத்து அணிய வைப்பாங்க. இந்த க்ளவுஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பனைமர ஓலை இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு தான் செஞ்சிருப்பாங்க. அந்த க்ளவுஸோட உட்பகுதியில எறும்போட தலைப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் இருக்க மாதிரி எறும்பு ஃபுல்லா கோர்த்து வச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு க்ளவுஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா யங்கர் பாய்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட கையை உள்ள விட சொல்லுவாங்க. அப்படி உள்ள விட சொன்னே அதுக்குள்ள ஸ்மோக்கை அனுப்புவாங்க. அப்படி ஸ்மோக்கை விட்டனே உள்ள தலை மட்டும் நின்று இருக்க அந்த எறும்புகளுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். அப்படி கோவம் வந்து உள்ள இருக்க கையை நச்சக்கு கடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் கடிக்கிறதுனா சாதாரண கடி கிடையாது, நாய் பேயெல்லாம் கடிச்சா எந்த அளவுக்கு பயங்கர ஃபோர்ஸா இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அந்த புல்லட் ஆண்ட் கடிக்கும். இந்த ஆண்ட்டுக்கு புல்லட் ஆண்ட் பேர் வச்சதே இது ஒரு கடி கடிச்சாலே ஒரு புல்லட் நமக்குள்ள பாஞ்சா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு வலியை இந்த ஆண்ட் கிரியேட் பண்ணுமா. அதுவும் இந்த உலகத்திலே இருக்க மிகப்பெரிய ஆண்ட்டும் இதுதான் சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஆண்ட கிட்டத்தட்ட ஒரு டஜன் பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ்ல வச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த எல்லா ஆண்ட்டும் ஒரே டைம்ல அந்த யங்கர் பாய்ஸோட கையை கடிக்கிறப்ப பேசாம அந்த கையை வெட்டி போட்டலாமா அப்படின்னு கூட தோணுமா, அந்த அளவுக்கு வலி பெண்ட் எடுக்குமா. இருந்தாலும் அந்த வலி அந்த பசங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சுத்தி இருக்க எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி உற்சாகப்படுத்திட்டு இருப்பாங்களாம். அப்படி உற்சாகப்படுத்திட்டு இருக்கப்பே கொஞ்ச நேரத்துல அந்த பசங்களோட கை எல்லாமே பேரலைஸ் ஆயிருமா. அதுக்கடுத்து அந்த பெயின் பாத்தீங்கன்னா கையில இருந்து செஸ்ட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது 24 மணி நேரம் வரைக்கும் வெறித்தனமான வலியை கிரியேட் பண்ணுமாம். அதுக்கப்புறம் தான் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்குடா இவங்க இந்த வினோதமான சடங்கை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வலியை மட்டும் ஒருத்தன் தாங்கிட்டா அப்படின்னா அடுத்த அவன் வாழ்க்கையில எந்த ஒரு வலியும் ஈஸியா தாங்கிடுவான் அப்படின்றதுக்காக
தான் இந்த ஒரு சடங்கே பண்றதா சொல்றாங்க. அது டிசீஸ்ல இருந்து பகைவர்கள்ட்ட மாற்ற வரைக்கும் எல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு சடங்கை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வினோதமான கல்ச்சர் பால்டர் பெண்ட் அப்படின்ற ஜெர்மனியோட வினோதமான கல்ச்சர். இந்த ஒரு கல்ச்சர் உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரத்துல ஜாலியான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சப்போஸ் ஜெர்மனிக்கு டூருக்கு போறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வீதியில நடந்து போயிட்டு இருக்கப்ப ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான செராமிக்ஸ் உடைச்சு கிடந்ததை பாத்தீங்க அப்படின்னா அதை வெறும் குப்பை அப்படின்னு மட்டும் நினைக்க வேணா, நீங்க நடந்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு முன்னாடி செம்மையான ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த செலிப்ரேஷன் சாதாரண செலிப்ரேஷன் கிடையாது, ஒரு திருமண செலிப்ரேஷனுக்கான ரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனில யாராச்சும் ஒருத்தவங்க திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க திருமணம் பண்ண போறதுக்கு முந்தினா இல்லாட்டினா முந்தின வாரம் அந்த பொண்ணோட வீடு இல்லாட்டினா மாப்பிளோட வீட்டுக்கு முன்னாடி அவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லாட்டினா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா உடையக்கூடிய பொருட்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது மம்பான செராமிக்ஸ் ஐட்டம் அண்ட் ஈஸில பிரிட்டில் ஆகக்கூடிய ஐட்டங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சு உடைக்கிறது தான் இந்த ஒரு ரிச்சுவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உடைக்கிறதுல ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்கு, உடைக்கிற பொருட்களை உடைக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணாடி மிரர் இருக்கு பாத்தீங்கன்னா அதை மட்டும் உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு போட்டு உடைச்சு செம்மையா கத்தி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் நம்ம எல்லா பொருட்களையும் போட்டு உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஜாலியா கிளம்பி போயிடலாமா. அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிற அந்த உடைஞ்சு போன பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அந்த மணமகன் அண்ட் மணமகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடா வினோதமான கல்ச்சரா இருக்கு, இது எதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஈவில் இல்லாட்டினா கெட்ட சக்தி இருந்துச்சு அப்படின்னா அதை வெளியே துரத்துறதுக்காக தான் இந்த மாதிரி உடைக்கிறதாவே சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி உடையக்கூடிய பொருட்களை வச்சு டம்மு டம்முன்னு போட்டு உடைக்கிறப்ப அதுல அளவுக்கு அதிகமான சத்தம் கிரியேட் ஆகும் இல்லையா. சோ அந்த சத்தத்தை கேட்டு இவங்க வாழ போற அந்த வீட்டுல இருக்கிற அந்த ஈவில் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே திருச்சு ஓடிடுமா. அப்படிதான் பாத்தீங்கன்னா இவங்க பிலீவ் பண்றாங்க. அந்த ஒரு பிலீவ்னஸ்க்காக தான் இந்த ஒரு ரிச்சுவலை அவங்க ஃபாலோ பண்ணவும் செய்யறாங்க. அண்ட் இவங்க கண்ணாடி அண்ட் மிரரை உடைக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அது கால்ல குத்திரும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. கண்ணாடி மிரர் அப்படின்னாலே அது ஈவில் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, அதாவது கெட்ட சக்திகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. சோ அதை வீட்டுக்கு முன்னாடி உடைச்சாங்க அப்படின்னா அது கெட்ட சக்திகளை ஆட்கொன்றோம் அப்படின்றதுனாலதான் அதை தவிர்த்து மற்ற உடையக்கூடிய பொருட்கள் செராமிக் எதை வேணாலும் வீட்டுக்கு முன்னாடி போட்டு உடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்படி உடைச்ச எல்லாத்தையுமே மணமகன் மணமகள் மட்டுமே கிளீன் பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மற்றவங்க கொண்டு வந்து உடைச்சு போட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணவும் விடுவாங்களாம். சோ இந்த ஒரு வினோதமான கல்ச்சரை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டென்மார்க்ல இருக்க இந்த ஒரு கல்ச்சர் பாத்தீங்கன்னா ரொம்பவே வினோதமான கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்க டென்மார்க்ல பிறந்து உங்களுக்கு 25 வயசாகி நீங்க இன்னமும் கல்யாணம் முடிக்காம முரட்டு சிங்கிளாவே இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க மேல சின்னமேன் பொடி இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது லவங்க பொடி இருக்கு பாத்தீங்களா, அது அப்போ அதாலே குளிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி லவங்க பொடி பாத்தீங்கன்னா வெறும் 25 வயசாகிறவங்களுக்கு மட்டும்தான். சப்போஸ் உங்களுக்கு 35 வயசாகி நீங்க முரட்டு சிங்கிளாவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல பெப்பர் பொடியை போட்டு குளிப்பாட்டுன்னு குளிப்பாட்டிடுவாங்களா. சோ இந்த ஒரு வினோதமான கல்ச்சர் பாத்தீங்கன்னா இன்னமும் கூட டென்மார்க்ல ஃபாலோ பண்ணிட்டு வரதா சொல்லப்படுது. இதற்கான காரணம் என்னன்னு இன்னமும் எக்ஸாக்ட்டா யாருக்கும் தெரியல. இருந்தாலும் இத ஒரு ஃபன் செலிப்ரேஷனா இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். இது மட்டும் கிடையாது, டென்மார்க்ல இன்னொரு வினோதமான கல்ச்சர் இருக்கு. இந்த ஒரு கல்ச்சர் உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்திலேயே டென்மார்க்கோட பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கொடி இருக்கு பாத்தீங்களா, அந்த கொடி ரொம்ப ரொம்ப பழமையான கொடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏதாவது பழமையான கொடியா இருந்தாலும் அந்த ஒரு கொடியை அந்த டென்மார்க்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு வெளியில நீங்க பறக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த வீட்டோட ஜன்னல் வழியா வெளியே பறக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்காம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு விஷ் பண்ணி உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே எனக்கு கேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டென்மார்க்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு வீட்டுல இருக்கிற விண்டோல கொடி பறந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு நபருக்கு அன்னைக்கு பர்த்டே அப்படின்றத வெளிப்படுத்துற விதமா தான் இந்த மாதிரி கொடியவே பறக்க விடுவாங்களாம். சோ இந்த மாதிரி கொடி பறந்தாலே அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பர்த்டே அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சூப்பரா சொல்றாங்க. அதே மாதிரி டென்மார்க்ல ஹை ஸ்கூல் கிராஜுவேட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் சொல்றாங்க. அந்த ஒரு செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு பிக்கஸ்ட் ஓபன் ட்ரக்ல ஏறிடுவாங்களாம். அந்த ட்ரக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிஜே மியூசிக்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். சோ அந்த ட்ரக்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏறிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கும்மாளம்னு போட்டுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொருத்தரோட வீடு இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இது உண்மையிலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செம்மையான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சவுத் கொரியால இருக்கிற இந்த ஒரு கல்ச்சர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு இங்க் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தானே. அதாவது சிவப்பு இங்க் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ் டீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா ரைட் போட்டு மார்க் போட்டுலாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வழக்கமான சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனா சவுத் கொரியால இந்த ரெட் இங்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈவிலான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ரெட் இங்கை வச்சு யாராச்சும் ஒருத்தரோட பேரை எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த ரெட் இங்கால் எழுதப்பட்ட அந்த பேருக்குரிய அந்த ஒரு நபர் இறந்து போயிருவார் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியன் மக்கள் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்களாம். சோ அதனாலேயே சிவப்பு கலர் இங்க் இருக்கிற எந்த ஒரு பேனா லெட்டையுமே பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவோட எந்த ஒரு வீட்டுல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா வச்சிருக்கவே மாட்டாங்களாம். குறிப்பா பாத்தீங்கன்னா சின்ன பசங்க அந்த ஒரு ரெட் இங்க் எடுக்காம பாத்துக்கிறதுல அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா சின்ன பசங்க அந்த ரெட் இங்க் பேனா எடுத்து தவறுதலா அவங்க பேரை எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்னு கூட அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்களாம். சோ சவுத் கொரியாக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே
இந்த ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ முடிச்சு இது வரைக்கும் பார்த்த வினோதமான கல்ச்சர்ல எந்த கல்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Bye. பை.